சிவாய நமக. திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் மாட்டுப்பொங்கல், அதாவது பொங்கலுக்கு மறுநாள் வரும் மாட்டுப்பொங்கல் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த திருக்கோயிலில் மொத்தம் 5 நந்தியம்பெருமானின் சிலைகள் அமைந்துள்ளன. சிவபெருமானின் வாகனமான நந்தியம்பெருமானுக்கும் கால்நடைகள் மற்றும் கோயில் பசுக்களுக்கும் அலங்காரங்கள் செய்யப்பட்டு மாட்டுப்பொங்கல் திருவிழா மிக மிக சிறப்பாக திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோயிலில் கொண்டாடப்படுகிறது. இந்த காணொளியில் திருவண்ணாமலை கோயிலில் உள்ள 5 நந்தியம்பெருமான் சிலைகளுக்கு செய்யப்பட்டுள்ள மிக சிறப்பான அலங்காரங்களை நாம் இப்பொழுது தரிசனம் செய்வோமா? முதலில் நாம் தரிசனம் செய்வது ராஜகோபுரத்தை கடந்து சென்றவுடன் மிக பெரிய திருமேனியுடன் பெரிய நந்தி என்று அழைக்கப்படும் நந்தியம்பெருமானின் சிலையை தான் இப்பொழுது நாம் கண்குளிர தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். தை முதல் நாள் அன்று, அதாவது பொங்கல் திருநாள் அன்று இரவு அண்ணாமலையார் திருக்கோயிலின் நடைகள் சாத்தப்படுவதில்லை. அதாவது கோவில் இரவு முழுவதும் திறந்தே வைக்கப்பட்டிருக்கும். இரவு 10 மணிக்கு கோவிலில் உள்ள 5 நந்தியம்பெருமானின் சிலைகளுக்கும் சிறப்பு அபிஷேகங்களும் தீப ஆராத்திகளும் நடைபெறும். வருடத்தில் ஒரு நாள் மட்டுமே செய்யப்படும் அந்த சிறப்பான அலங்காரத்தை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசிக்கிறோம். கோயிலா கொண்டவள் அனைத்தும் வேடமா அம்பல புத்தனை அனைத்தும் வேடமா அம்பல புத்தனை அண்ணாமலையார் திருக்கோயிலின் ராஜகோபுரத்தை கடந்து நாம் செல்லும் பொழுது 3வதாக அமைந்திருக்கும் கோபுரம் கிளி கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது. அருணகிரிநாதர் கிளி வடிவத்தில் அந்த கோபுரத்தில் காட்சி கொடுப்பதால் இந்த கோபுரத்தை கிளி கோபுரம் என்று நாம் அழைக்கிறோம். கிளி கோபுரத்துக்கு எதிரே அமைந்துள்ள நந்தியம்பெருமான் சின்ன நந்தியம்பெருமான் என்ற திருநாமத்துடன் வழிபாடு செய்யப்படுகிறார். இந்த நந்தியம்பெருமானுக்கு செய்யப்பட்டுள்ள அலங்காரத்தை நாம் தரிசிக்கலாமா? சின்ன நந்தியம்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு நாம் இப்பொழுது கிளிக்கோபுரத்தை கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். அண்ணாமலையார் திருக்கோயிலின் 2வது பிரகாரத்தில் அமைந்துள்ள பலிபீடத்தையும் கொடிமரத்தையும் தரிசனம் செய்துவிட்டு கொடிமரத்தின் முன்பு அமைக்கப்பட்டுள்ள 3வது நந்தியம்பெருமானை இப்பொழுது நாம் தரிசனம் செய்ய இருக்கிறோம். மறந்து கவசத்துடன் காட்சி கொடுத்து கொண்டிருக்கும் கொடிமரத்தின் அருகில் உள்ள நந்தியம்பெருமானின் திருமேனியை தரிசிக்கிறோம். இப்பொழுது நாம் 1ஆம் பிரகாரத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம். நமக்கு இடதுபுறம் நின்ற கோலத்தில் அருள்பாய்த்துக் கொண்டிருக்கும் நந்தியம்பெருமானின் அழகிய திருமேனி. 4வதாக நாம் தரிசனம் செய்யும் இந்த நந்தியம்பெருமான் மூலவரான அண்ணாமலையாரின் சன்னதிக்கு நேர் எதிரே அமர்ந்த கோலத்தில் அருள்பாய்த்து கொண்டிருக்கிறார். இந்த திருக்கோயிலில் சிவபெருமான் சன்னதிக்கு எதிராக நந்தியம்பெருமானின் சிலைகள் 4 சிலைகள் அமைந்துள்ளன. ஐந்தாவதாக நாம் தரிசனம் செய்யும் திருமேனி அம்பிகை சன்னதி, அதாவது உண்ணாமலையம்மனின் சன்னதிக்கு எதிரே அமைந்துள்ள நந்தியம்பெருமானின் திருமேனி. 5 நந்தியம்பெருமான்களின் திருமேனியை தரிசனம் செய்த ஆனந்தமயத்துடன் ஆடலரசன் அழகிய கூத்தன் அண்ணாமலையாரின் உற்சவ திருமேனியையும் அண்ணாமலையாருக்கு அருகிலேயே அருள்பாய்த்து கொண்டிருக்கும் உண்ணாமலை அம்மனின் திருமேனியையும்
மற்றும் பராசக்தியின் திருமேனியை தான் நாம் இப்பொழுது தரிசனம் செய்கிறோம். மாட்டுப்பொங்கல் திருநாள் அன்று அதிகாலை, அதாவது தை பொங்கலுக்கு மறுநாள் தை மாதம் 2ஆம் தேதியன்று சூரிய உதயத்தின் பொழுது அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் மற்றும் பராசக்தியுடன் திட்டிவாசல் வழியாக சூரிய பகவானுக்கு காட்சி கொடுப்பார். ராஜகோபுரத்திற்கு மேல்புறம், அதாவது இடதுபுறம் அமைந்துள்ள வாசலே திட்டிவாசல் என்று அழைக்கப்படுகிறது. அனைத்து விழா காலங்களிலும், அதாவது அனைத்து திருவிழா காலங்களிலும் அண்ணாமலையார் இந்த திட்டிவாசல் வழியாகவே மாடவீதிக்கு உலா வருகிறார். வல்லாள மகாராஜாவுக்கு திதி கொடுக்கும் போது மட்டும்தான் ராஜகோபுரத்தின் வழியாக செல்வார். திட்டிவாசல் வழியாக சூரிய பகவானுக்கு அருள்பாவித்துக் கொண்டிருக்கும் அழகிய காட்சியை தான் நாம் இப்பொழுது கண்குளிர தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். சிவ சிவ என்கிலத்தே வினையாளர் சிவ சிவ எல்றிட தீவினை மாடும் சிவ சிவ எல்றி தீவினையாளர் சிவ சிவ எல்றி. திட்டிவாசலில் எழுந்தருளும் பராசக்தி அம்மனின் திருவுருவம். சிவ சிவ என்றிட தேவரும் மாவர் அம்பிகைக்கு பின்னால் எழுந்தருளும் சுந்தரமூர்த்தி நாயனாரின் திருவுருவம். தேவரும் மாவர் சிவ சிவ அன்று இரவே, அதாவது மாட்டுப் பொங்கலான தை 2ஆம் நாள் அன்று இரவு திருவுடல் என்னும் திருவிழா கோயிலுக்கு அருகில் அமைந்துள்ள திருவுடல் தெருவில் மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது. அந்த காட்சியை தான் நாம் இப்பொழுது தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். சிவன் மற்றும் பார்வதி தேவிக்கு இடையே ஏற்படும் ஊடல், அதாவது சிறு கோபம், அதைத்தான் திருவுடல் என்று அழைக்கிறோம். சுந்தரமூர்த்தி நாயனார் அம்பிகைக்கும் சிவபெருமானுக்கும் இடையே தூதராக சென்று அம்பிகையின் கோபத்தை தணித்து சமாதானமும் செய்து வைக்கிறார். அந்த நிகழ்வை தான் இப்பொழுது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். பிரிங்கி முனிவர் என்று அழைக்கப்படும் முனிவர் சிவபெருமானை மட்டும்தான் வழிபாடு செய்வார். அவர் பார்வதி தேவியை வழிபாடு செய்யாததால் அம்பிகைக்கும் சிவபெருமானுக்கும் இடையே சிறு கோபம், அதாவது சிறு ஊடல் நடைபெற்றது. அந்த ஊடலை திருவுடல் திருவிழா என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிகழ்வானது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு அருகே அமைந்துள்ள திருவுடல் தெருவில் மிக சிறப்பாக தை மாதத்தில் 2ஆம் நாள் அன்று, அதாவது மாட்டுப்பொங்கல் அன்று இரவு மிக சிறப்பாக நடைபெறுகிறது. வேதவிப்பிலே புனத்தில் மேவினிக்கும் அபிராமன் எடுவச்சி பாகவத்தம் மிது செஞ்சி முடி தோய ஆதரித்து வேளை புக்க ஆரிரட்டி புயனேய ஆதரித்து வேளை புக்க ஆரிரட்டி புயனேய ஆதரித்து வேளை புக்க ஆதரித்து வேளை புக்க ஆரிரட்டி புயனேய ஆதரத்தோடாதரிக்க ஆன புத்தி புகழ்வாயே. தைப்பொங்கல் இரவு முழுவதும் நந்தியம்பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளையும், மறுநாள் காலை சூரிய பகவானுக்கு காட்சி கொடுக்கும் அற்புதமான காட்சியையும், அன்று இரவு நடக்கும் திருவுடல் திருவிழாவையும், நாங்கள் அடைந்த ஆனந்தமயமான உணர்வை இந்த காணொளி மூலம் நீங்களும் அடைந்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் அண்ணாமலையாரின் அருளால் அடியார்கள் அனைவரும் நீண்ட ஆயுளும் நிறைவான செல்வமும் உடல் மற்றும் மனநல ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் தங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். சிவாய நமக. ஓரெழுத்தில் ஆறெழுத்தை ஒருவித்த